அனைவருக்கும் வணக்கம். டெய்லி யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம்ம சேனலில் எளிய ஆசனங்கள் பல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட பலன்களையும் கண்டினியூஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆசனம் சக்கராசனம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சக்கராசனம். சக்கரானா தமிழில் சக்கரம்னு அர்த்தம். இந்த ஆசனத்தை நம்ம செய்யும்போது நம்மளோட உடலமைப்பு பார்க்குறதுக்கு சக்கரம் மாதிரி இருக்கும். நம்ம பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகாவை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இதில் பெரும்பாலும் சமஸ்கிருத வார்த்தைகள் தான் இருக்கும். சமஸ்கிருதம் சார்ந்த வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தங்களையும் நம்ம சேனல் வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாகவே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆசனம் நம்மளுடைய உடம்புல எவ்வளவு நெகிழ்த்தன்மை இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆசனம். இந்த ஆசனம் ஒரு உயர்நிலை ஆசனம். யோகா பிகினிங் லெவலில் இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை உடனே ட்ரை பண்ணாதீங்க. நல்ல உடம்பு ஒரு ஃப்ளெக்சிபிள் தன்மை உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆசனத்தை பண்ணுங்கள். இந்த ஆசனத்தை இருதய நோய் உள்ளவங்க, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதே மாதிரிலாம் மணிக்கட்டில் வீக்காக இருக்கிறவங்க, மணிக்கட்டு பகுதி வீக்காக இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை செய்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. சக்கராசனம் இதோட பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். கூன் முதுகு நேர் செய்யப்படுகின்றது. முதுகெலும்புக்கு நல்ல பலன் பெறுகின்றது. சின்ன குழந்தைங்க இந்த ஆசனத்தை ரொம்ப எளிமையாக செஞ்சுருவாங்க. அவங்களுடைய உடல் தன்மை அந்தளவுக்கு இருக்கும். அவங்க யோகாவே பண்ணலைனாலும் நார்மலாக இந்த வீடியோவை பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த ஆசனத்தை அவங்களால செய்ய முடியும். ஏன்னா அவங்களோட ஃப்ளெக்சிபிள் தன்மை அந்தளவுக்கு இருக்குது உடம்புல. நம்மளுக்கு அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிள் தன்மை இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை உடனே ட்ரை பண்ணாதீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆசனத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த ஆசனம் எப்படி செய்யுங்கிறத ஒரு செயல்முறை விளக்கத்தோடு பார்க்கலாம். இப்போ இவங்க இருக்கிற நிலை சவாசன நிலை. இந்த சவாசனத்துலேருந்து எப்படி சக்கராசனம் மாற போகிறோங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு காலையும் ஒன்றா சேருங்க. ரெண்டு கையும் பக்கவாட்டில் ஒன்றா சேருங்க. இடது காலை மடக்கி இடது புட்டத்துக்கு கீழே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வலது காலை மடக்கி வலது புட்டத்துக்கு கீழே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. பாதத்தை லைட்டாக வெளி சைடு பார்க்க விரிச்சுக்கோங்க. வி ஷேப்பில் இருக்கணும். ரெண்டு கையும் காது பக்கத்தில் ஊனிக்கோங்க. கை உள் சைடு பார்க்க இருக்கணும். சரியா? இடுப்பை கொஞ்சம் தூக்குங்க. அதே ஃபோர்ஸில் முதுகை தூக்கிடுங்க. இப்போ குதிங்காலை தூக்கிடுங்க. இந்த நிலை முழுமையான சக்கராசன நிலை. பார்க்குறதுக்கு சக்கரம் போன்ற தோற்றம் தெரியும். இந்த ஆசனம் செய்கிறது கூன் முதுகு நேராகும். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரிக்கல முதுகெலும்பு எவ்வளவு ஃப்ளெக்சிபிளாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ இளமையாக இருக்கிறாங்கன்னு தெரியும். போதும். குதிங்கால முதல்ல கீழே இறக்குங்க. தலையை கொஞ்சம் மேலே தூக்கிக்கோங்க. முதல்ல முதுகை கீழே இறக்குங்க. அதுக்கப்புறம் இடுப்பை மெல்ல கீழே இறக்கிடுங்க. சவாசன நிலைக்கு வந்துடுங்க. நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்கோங்க. இந்த ஆசனம் செய்கிறது டைமிங் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கணும். முதல்ல பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு 10 செகண்ட், அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட், அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் சொல்லி 1 நிமிஷம் வரைக்கும் இந்த ஆசனத்தில் இருக்கலாம். இந்த ஆசனம் செய்கிறது டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இதோட பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஆசனங்களை தான் நம்ம சேனலில் கண்டினியூவாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆசனத்தை செஞ்சு முடித்ததும் இதுக்கு ஒரு மாற்று ஆசனம் செய்யணும். ஏன்னா முதுகில் மொத்த பலனும் இதில் கொடுத்து வச்சுருந்துருப்பீங்க. குறுக்கு லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு மாத்தாசனம் போடணும். மாத்தாசனத்தோட பெயர் பக்ஷி மோத்தாசனம். தமிழில் பறவை ஆசனம் இல்லைன்னா நாணல் ஆசனம்னு சொல்லுவாங்க. சரி, முதல்ல சவாசனத்தை கலைச்சிருங்க. ரெண்டு காலையும் ஒன்றா சேருங்க. தலைக்கு பின்னால் கை ரெண்டையும் ஒன்றா சேருங்க. இடது பக்கம் ஒரு சாய்ச்சி படுங்க. வலது பக்கம் ஒரு சாய்ச்சி படுங்க. இடது கையை வயிற்றுக்கிட்ட ஊனி எந்திங்க. சரி, தண்டாசன நிலைக்கு வந்துடுங்க. கையை ஷோல்டருக்கு நேரம் எடுங்க. மாற்றி ரெண்டு கையும் காதுகிட்ட கொண்டு வந்துடுங்க. மூச்சை நல்லா ஃபுல்லாக இழுங்க. மூச்சை விட்டுக்கிட்டே முன்னால் குனிங்க. கையால் பாதத்தை நல்லா பிடிச்சிருங்க. தலை முட்டத்தோடு ட்ரை பண்ணணும். இந்த நிலை பக்ஷி மோத்தாசன நிலை. எந்த ஒரு ஆசனம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு மாற்று ஆசனம் செய்யணும்.
சில ஆசனங்களுக்கு மாத்தாசனம் தேவைப்படாது. ஆனால் இந்த ஆசனம் ஒரு உயர்நிலை ஆசனங்கிறதுனால இதுக்கு மாத்தாசனம் கொடுத்துடணும். சரி, நேராக வந்துடுங்க. கையை சைடில் எடுத்து மாற்றி கீழே வச்சுருங்க. தண்டாசனத்தை கலைச்சி சித்தாசன நிலைக்கு வந்துடுங்க. சக்கராசனத்தை அதிகமாக போடணுன்னு ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மியான டைமிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. போக போக உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் லெவல் வந்து அதிகமாகும்போது இந்த ஆசனத்தை நீங்கள் அதிகமான டைமிங்கில் எடுத்து பண்ணலாம். இந்த ஆசனம் இருதயத்துக்கு நல்ல வலு சேர்க்கின்றது, அடி வயிற்று பகுதிகளுக்கு நல்ல வலு சேர்க்கின்றது, கூன் முதுகு நேர் செய்யப்படுகின்றது. இந்த ஆசனத்தை பெரும்பாலும் உட்கார்ந்தே வேலை பார்க்குறவங்க இந்த ஆசனத்தை கண்டினியூவாக செய்யலாம். இந்த ஆசனம் குறித்து எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி யோகா சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி.